ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? சூப்பர் டீ மாடனா வேறு லெவலாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பில் வந்துச்சு. இந்த பெங்களூர் சீரீஸில் நம்ம ராமேஸ்வரம் கஃபே தான் ஃபர்ஸ்ட் வீடியோவை போட்டிருந்தோம். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். அண்ட் இன்னைக்கு டே 2 இன் பெங்களூரு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போகிறது ராமேஸ்வரம் கஃபே. அப்படியே நம்ம ராமேஸ்வரம் கஃபே வந்துட்டோம். நேற்று பார்த்தோன்னா கூட்டமாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்லான் இருக்கோம். ஆனால் இந்த கூட்டத்தில் பில்லை வாங்குறதுக்குள்ளே சரி வாங்கி தானே ஆகணும். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. மார்னிங் 8 o'clockங்க. ஒரு வழியாக நம்ம பொங்கல் ஆர்டர் பண்ணி அங்கேருந்து அண்ணா கிட்ட நம்ம வந்து பில்லை கொடுத்துட்டோம். ஸோ அவரும் படித்து பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நமக்கு வந்துட்டு பொங்கல் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. ஸோ வெயிட்டிங் ஃபார் பொங்கல். என்னடா நம்ம ஆர்டர் பண்ண பொங்கலை இன்னும் காணுமேன்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். டேஸ்ட்டான ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு தப்பில்லையே. நான் மட்டும் இல்லைங்க, என் கூட இருக்கிறவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆசைப்பட்டு வாங்கின பொங்கல் நம்ம கையில் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். லுக் அட் திஸ் பொங்கல், லுக்கிங் யம்மி. ஆக்சுவலி டே 2 இன் ராமேஸ்வரம் கஃபே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சியே வேறு லெவலாக இருக்குது. நல்லா தரவை நெய்யை ஊற்றி தார் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கோகனட் சட்னியில் லைட்டாக சாப்பிடுவோம். உண்மையிலே அவ்வளோ நல்லா இருக்குங்க. வெரி ஒவ்வொரு டிஷ்க்கும் உங்கள் கொடுக்குற சட்னி வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ஸ்பெஷலி கேரளாலேருந்து பெங்களூருக்கு வந்து இந்த ராமேஸ்வரம் கஃபேல சாப்பிடணுன்றதுக்காகவே நான் வந்திருக்கேன். பொங்கல் பிடிக்காதவங்க கூட இங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா பொங்கல் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. வந்து சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் ஹாபியாகவே வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கிளம்பி நீங்க பெங்களூர் வந்துட்டு ராமேஸ்வரம் கஃபேல வந்துட்டு ஒரு 2 days பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஏன்னா உண்மையிலே இங்க கொடுக்குற கீ பொடி இட்லியோட டேஸ்ட், வெண்பொங்கலோட டேஸ்ட்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நான் வந்து பொங்கல் ஃபினிஷ் பண்ண போறேன். நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு டீ சாப்பிடலான் இருக்கேன். டீ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். என்ன ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நான் இங்க வந்து கீ பொடி இட்லி சாப்பிட்டேன். நேற்று சாப்பிட்டப்போ சட்னி சாம்பார் எப்படி இருந்துச்சோ எக்ஸாக்ட் அதே டேஸ்ட் இன்னைக்கு வருது. அவங்க வந்து ஃபுட்ல வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதுனால என்னைக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கு. காட்ஸ் கிரேஸ். வெரி நைஸ். தேங்க்ஸ் டு ராமேஸ்வரம் கஃபே டீம். அண்ட் அவ்வளோ ஹம்பிளா வந்துட்டு அவங்க சர்வீஸ் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஃபுட் இண்டஸ்ட்ரியில இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம வந்துட்டு ராமேஸ்வரம் கஃபே ஓனர்ஸ்க்கு தான் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகேங்க, நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக சாப்பிடுவீங்க. தேங்க்ஸ் சார். ಹೌಸ್ ದ ಫುಡ್? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಹೆಂಗಿದೆ? ಚೆನ್ನಾಗಿದೆ. ವಾವ್. இதில் வந்து டீ ஆர்டர் பண்ணணும். இதில் எல்லா மெனுவுமே இருக்கு. ராமேஸ்வரம் டீயோட மெனு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் வந்து டீ ஆர்டர் பண்ணுறோம். எல்லாமே யூபிஐ சிஸ்டம் வந்தனால
பயங்கர அட்வான்ஸ் பீவரேஜஸ்ல வந்து ஃபில்டர் காஃபி இருக்கு. காஃபி 30 rupees, மசாலா டீ 30 rupees, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பாதாம் மில்க். ஸோ இதுலலாம் பீவரேஜஸ் ஐட்டம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் வெயிட் தெரியும்னு நினைக்கிறேன். டுடே ஸ்பெஷல் பீவரேஜஸ் தோசா அண்ட் இட்லி, பொங்கல், ரைஸ், வடா. இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலா டீ குடிக்க போறேன். ஸோ நம்ம வந்துட்டு மசாலா டீ கிளிக் பண்ணியாச்சு. ஒரு டீ கிளிக் ஆயிடுச்சு. இங்க வந்து வியூ ஆர்டர் இருக்கா, வியூ கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிராண்ட் டோட்டல் 30 rupees. ஓகே, இப்போ நான் வந்துட்டு பேமெண்ட் கொடுங்க. ப்ளீஸ் வெயிட். ஓகே, இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பில் வந்துச்சு. யா, தட்ஸ் இட். எல்லாமே ரொம்ப ஈஸியாச்சு. இப்போ இந்த பில்லை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா பீவரேஜஸ் கவுண்டர் தனியா இருக்கு. காஃபி டீ தனி, இது வந்து ஜூஸ் கடை. ஸோ அந்த டோக்கனை கொண்டு போய் நான் கரம் ಟೀ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಟೀ ಸೂಪರ್ ಟೀ ಮಾಡೋಣ. ರೆಡಿ ಆಯ್ತಾ? ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ಸಿದ್ದೇಶ್. ஓகேண்ணா. டீ வந்துருச்சு. சரி, காஃபியை மிஸ் பண்ணிட வேண்டாமேன்னு சொல்லிட்டு எட்டா ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவலா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வாவ், சூப்பர். So this is coffee and this is tea. Thank you so much Ata. Bye. ராமேஸ்வரம் கஃபேயோட டீ காஃபி எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். பார்க்கிறதுக்கு நல்லா ப்ளசண்டா இருக்கு. டீ டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து மசாலா டீ. ஏலக்காவோட ஃபிளேவர் நல்லா தெரியுது. அளவான சுகர், நல்லா பால் பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இல்ல, திக்கா இருக்கு பால். நல்லா ட்ரை பண்ணலாங்க கண்டிப்பா. நம்ம கஃபேல வந்து காஃபி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஃபியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணிடலாம். இந்த காஃபியை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். காஃபி லவர்ஸ் கண்டிப்பா இங்க வந்து காஃபி ட்ரை பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கு. ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. Especially big thanks to Raghavendra sir and Divya ma'am for this delicious South Indian breakfast. Thank you. ராமேஸ்வரம் கஃபேல சூப்பரான ஃபுட் என்ஜாய் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம்.